ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வேலை இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் டீல் பண்ண போஸோட எமோஷன்ஸ் என்ன தோணுச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Heartbreak, okay. Mistrust, attraction, self-healing, constant, death, okay. Departure, secret law, obsession, apology, crossroads, love. So bottom of the deck, Bonnie. Schizophrenia, morality, guidance, intensity, exhaustion, innocence, false lives, experiencing, guilt, celebration, friendliness, clunging to the fast, mind. Okay. தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தென் இன்றைக்கி வேணும் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் டீல் பண்ணுற போர்ஷனோட தாட்ஸ் எமோஷன்ஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லி ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதுவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. தென் நான் ஃபீமேலால் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே 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 எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் கேட்டிங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் இந்த ஒரு போஸ்ட் அவங்கள பற்றி சிந்திச்சுட்டு. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறதை பற்றி சிந்திச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு லவ்வை ஷேர் பண்ணுறதை பற்றியோ, இல்லைங்க ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணுறதை பற்றியோ, மறுபடியும் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணுறதை பற்றியோ, மறுபடியும் ஒரு லவ் அதை கண்டினியூ பண்ணுறதை பற்றி இவர் சிந்திச்சுட்டு இந்த ஈவினிங் டைமில். பட் அதை சிந்திக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஃபார்ஷல் நடந்த விஷயங்கள் இவருக்கு மைண்டில் உண்டு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இந்த ஒரு ஈவினிங் டைமில் லவ்வை ஷேர் பண்ணலாம், இல்லைங்க லவ்வை பற்றி ஒரு லவ் யூ மெசேஜ் பண்ணலான்னு இவருக்கு தோணக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு தோன்ற விஷயம், முடிஞ்சு போன விஷயங்கள் இவர் திங்க் பண்ணிட்டு அந்த டைமில் நம்ம இந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு, இந்த மாதிரிலாம் ஹர்ட் ஆக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு மெசேஜ் பண்ணுறது எப்படி, இவர் ஆக்சுவலி பேக் அடிச்சுக்கணும், டைவர்ட் பண்ணிட்டு வேண்டாம். இவருக்கு இந்த மாதிரி ஒரு தோட்டு ஃபீல் ஆகிட்டு இருந்தாலும் ஓகே, இந்த ஒரு டைம் சடனாக இவருக்கு தோணிருக்கலாம், உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணணும், ஒரு லவ் யூ ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் இவர் தோணாலும் அவரை பேக் அடிச்சுட்டு உண்டு, வேண்டாம். ஏன்னா முடிஞ்சு போன ஒரு விஷயம் இவருக்கு மைண்டில் வந்துட்டு உண்டு. நம்ம இந்த மாதிரிலாம் நடந்துட்டு, இந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப்பில் விஷயங்கள் நடந்துருக்குது. ஸோ நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருப்பீங்க, நீங்கள் கோபத்தில் இருப்பீங்க, வேண்டாம். அந்த இடத்துல இவருக்கு ஒரு நெகட்டிவாக தோணிட்டு உண்டு, வேண்டாம் அப்படின்னு இவருக்கு நெகட்டிவாக தோணிட்டு உண்டு. ஓகே.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கரண்ட்லி உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம் இவருக்கு லைஃப்பில். ஏன்னா இந்த ஒரு பர்சன் பல டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக கொண்டு போயிட்டு உண்டே தவிர உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும். ஸோ இவருக்கு கமிட்மெண்ட் தர முடியாத ஒரு சுச்சுவேஷன், உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் இவருக்கு உங்கள் கூட ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டுண்டு, ஸ்ட்ராங் இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டுண்டு. ஸோ அதனால தான் இவருக்கு லைஃப்பில் நடக்கிற சுச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் நடக்கிற சுச்சுவேஷனாக இருக்கட்டும், 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ இவருக்கு மேபி மனசில் இருக்கலாம், ஸோ மேரேஜ் பண்ண முடியாது. பட் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப் இவர் கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு உண்டு அப்படின்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு ஸ்ட்ராங் இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுது. இவர் கூட எப்போவுமே நீங்கள் இருக்கணும், கனெக்டடாக இருக்கணும், இவர் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இவருக்கு அது வேறு யாருக்கிட்டே இல்லாத ஒரு இன்டென்சிட்டி இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆனதுனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக கொண்டு போகணும் இவர் பல டைம் சிந்திச்சிട്ടുണ്ട്. அட் த சேம் டைம் இவர் சீக்கிரட்டாக கொண்டு போகணும் ஒரு மைண்ட் செட்டில் இவர் இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பக்கா இன்னசென்ஸாக நீங்கள் இருந்துட்டு உண்டு. ஓகே, மேபி நீங்கள் இவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்த்துருக்கலாம். இல்லைங்க என்னையே 4 இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, இல்லைங்க அங்கே கூட்டிகிட்டு போ, இங்கே கூட்டிகிட்டு போ, ஓகே, இல்லைங்க நீ மேரேஜ் பண்ணிக்கும், இந்த லவ்வுக்கு மீனிங் என்ன, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அர்த்தம் என்ன, பல டைம் இவர்கிட்ட நீங்கள் ஒரு கொஷின் வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ பட் இவரோட தோட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், கமிட்மெண்ட் இவரால் கொடுக்க முடியாது. பட் இவருக்கு உங்கள் கூட ஒரு ஸ்ட்ராங் இன்டென்சிட்டி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உங்கள் கூட எப்போ இருக்கணும், க்ளோஸாக இருக்கணும், லைஃப் லாங் உங்களுக்கு கொண்டு போய் உங்களை லைஃப் லாங் இவருக்கு நீங்கள் வேணும். அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் பல டைம் சீக்கிரட்டாக கொண்டு போக ட்ரை பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் சீக்கிரட்டாக கொண்டு போக ட்ரை பண்ணாலும் உங்களோட கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் வச்சுக்க இவரோட தோட்டு இவரோட ஒட்டுமொத்த தோட்டம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக கொண்டு போகணுங்கிறத இவரோட தோட்டு. ஏன்னா கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் உங்களோட கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் ஆக்ஷன் டோட்லி வேறையாக இருந்திருக்கலாம். நீங்கள் ரொம்ப ட்ரூவாக இருந்திருக்கலாம், ரொம்ப இன்னசென்ஸாக இருந்திருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் வேணுங்கிற தோட்டம் நீங்கள் இருந்திருக்கலாம். அதனால இவர் பல டைம் வார்த்தைகளை விட்டு உங்களை ஹர்ட் ஆக்கியிருக்கலாம். ஓகே, பல டைம் இவர் வேர்ட்ஸாலே உங்களை காயப்படுத்திருக்கலாம். பல டைம் இவருக்கு மைண்டு ஓகே இல்லை, இந்த ஈவினிங் டைம் இவர் சிந்திச்சுட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மெமரிஸாக இருக்கட்டும், இல்லைங்க உங்களை இவர் பல டைம் இவர் ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு, வார்த்தைகளெல்லாம் ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. ஒன்றும் எனக்கு மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நீ தேவையில்லாமல் உன் மனசில் ரொம்ப ஆசையெல்லாம் வதச்சிக்காத, நான் எப்போவாது வருவேன், எப்போவாது போவேன், ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக தான் கொண்டு போடவே தவிர இதை ஊர் மத்தியில் இல்லை உலக மத்தியில் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியாது. அதனால் நீயும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லிமிட்டேஷனை பழகி நீ கண்ட்ரோல் ஆகிடு, நீ எமோஷ்னலி அட்டாச் ஆகாத. ஸோ இவர் பல டைம் உங்ககிட்ட பல டைம் இவர் இந்த வார்த்தைகளை சொல்லி பல டைம் உங்களை வார்ன் பண்ணிட்டு உண்டு. அதே இவர் சிந்திச்சுட்டு இந்த ஈவினிங் டைமில் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை பல டைம் உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு அப்படின்னா இவர் அந்த ஒரு மெமரிஸ் இவருக்கு மைண்டில் ஓடுறது மட்டும் இல்லாமல் அது சேம் டைம் இவர் ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அதனால தான் இவருக்கு இந்த ஈவினிங் டைமில் ஒரு லவ்னு ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணணும்னு இவர் திங்க் பண்ணாலும், லவ்வை ஷேர் பண்ணணும்னு இவர் திங்க் பண்ணாலும், ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மெமரிஸ் இவருக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரு டைமில் வேண்டான்னு இவர் பேக் அடிச்சுட்டு உண்டு. வேண்டாம், ஓகே, இவருக்கு டோட்டலி இவருக்கு ஓப்பனாக சொல்லப்போனால் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகி கரண்ட்லி இவர் ஒரு ஹார்ட் பிரேக்லாம் கடந்து போயிட்டுருக்காரு. ஓகே, இவர் டெய்லி ஒரு நீங்கள் இல்லாத ஒரு செப்பரேஷன் ஒரு வலியோட கூட போயிட்டுருக்காரு. அதனால தான் இவருக்கு உங்கள் கூட ஒரு லவ்யூன்னு ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணணும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும், மறுபடியும் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும். ஆனால் இவருக்கு அது அந்த ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் வேண்டாம், முடிஞ்சு போன விஷயங்களை இவர் திங்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், இனி எந்த முகத்தை வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறது வேண்டான்னு இவர் டைவர்ட் ஆகி போயிட்டு உண்டு. ஓகே, ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு மேலே நீங்கள் பயங்கரமாக ட்ரஸ்ட் வச்சுருக்கலாம். இந்த ஒரு பர்சன் உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு போயிட்டணும். எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஒரு பர்சனோட ஒட்டுமொத்த தாட்ஸும் இந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக கொண்டு போகணுங்கிறதோட மாஸ்டர் பிளானாக இருக்கலாம். பட் நீங்கள் ரொம்ப இன்னசென்ஸாக இருந்திருப்பீங்க, நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப அட்டாச்ட் ஆகிருப்பீங்க. இவர் பயந்து ஓடிட்டு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு பர்சனால கட்டாயம் நமக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும். இவங்க ரொம்ப இன்னசென்ஸாக இருக்காங்க, நான் ஏன்னா அவரோட ஒட்டுமொத்த பிளான் இந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக கொண்டு போகணும், யாருக்கும் தெரிய வேண்டாம், நீயும் நானும் ஹாப்பியாக இருக்கணும், யாருக்கும் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும், யாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம நிறைய பிரிச்சுருவாங்க. ஸோ அதனால் லைஃப் லாங் நம்ம யாருக்கும் தெரியாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம். பட் இவர்கிட்ட நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகி அட்டாச் ஆகிட்டு இந்த டைம் பார்க்கணும், எனக்கு ஒரு சடன் தான் எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப அட்டாச் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஃபியர் வந்துட்டு உண்டு. ஓகே, அவன் இப்படி ரொம்ப அட்டாச்சாக இருக்கா, இவன் இப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்கா, நாளைக்கு இவனால் எனக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரலாம்.
ஓகே. அதனால இவரு பயந்து ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆக்கிட்டு ஓடிட்டுண்டு இவரு. அந்த இடத்துல இவருக்கு உங்க ட்ரஸ்ட் பிரேக் ஆயிட்டு. இவருக்கு மேல நீங்க வச்ச ஒரு ட்ரஸ்ட் இங்க பிரேக் ஆயிட்டுண்டு. ஓகே. இவர் ஆக்சுவலி இவர் மேபி இந்த ஒரு பர்சன் பல டைம் ஷேர் பண்ணியிருக்கலாம். நம்ம எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து இங்கே கனெக்டான ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா இவர் பல டைம் ஷேர் பண்ண நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் சொல்ல முடியும். இது வருஷம் உங்களுக்கு ரெஸ்னெக்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கொண்டு போன ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்ககிட்ட பல டைம் ஷேர் பண்ணி நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களாலே கொண்டு போக முடியலையா இருக்கும், இல்லைங்க அவராலே கொண்டு போக முடியலையா இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. இவர் அதில் அந்த இன்டென்சிட்டி இவருக்கு ஃபீல் ஆனார். இவருக்கும் அட் த சேம் டைம் அந்த இன்டென்சிட்டி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆன ஒரு இன்டென்சிட்டி, உங்களுக்கு ஃபீல் ஆன அந்த டிசைர் இவருக்கும் ஃபீல் ஆகிட்டு பட் இவர் ப்ராக்டிக்கல் ஆகும். எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது, வேணும் அந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக கொண்டு போய்க்கலாம். அதான் இவரோட தோட்டு. ஓகே. ஆனால் பட் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக அடிக்ட் ஆகி அட்டாச் ஆகும்போது இவருக்கு ஃபியர் வந்துட்டு இது நமக்கு செட் ஆகாது, இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க. ஓகே. அதனால தான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு போயிட்டு இந்த இடத்துல உங்கள் ட்ரஸ்ட்டும் பிரேக் ஆகிட்டு இவரை ஈவினிங் டைம் ப்ரேயர் பண்ணிட்டு உண்டு. ஓகே. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் நம்பிக்கையை நான் உடைச்சிட்டு அவன் என்ன ஆத்மார்த்தமாக நம்பினா, என்ன அவன் நான் தான் உலகம் அவன் நம்பினா, அத்தனை மாத்திரம் அவன் என்ன ட்ரஸ்ட் பண்ணிட்டு பட் அவன் ட்ரஸ்ட்டை நான் பிரேக் பண்ணிட்டு உண்டு. ஓகே. அதனால இவருக்கு ஒரு இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு அது சொன்னாலும் சரி, இவர் சொல்லாட்டாலும் சரி, உங்களோட பார்வையில் அவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு, உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு போயிட்டாரு, உங்களுக்கு கொண்டுட்டு போயிட்டாருங்கிறது உங்களோட தோட்டாக இருக்கலாம். பட் இவரோட தோட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேனே, நான் அவளை கஷ்டப்படுத்திட்டேனே, நான் அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்காமல் இருந்திருக்கலாமே, நான் அவன் என்னை எவ்வளோ தூரம் நம்புனா, நான் இப்படி துரோகம் அதை நினைக்கக்கூட ஒரு டைமில் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. டோட்லி நீங்கள் டீல் பண்ண ஒரு பர்சன் ஹார்ட் பிரேக்கில் தான் கடந்து போயிட்டுருக்காரு. அட் த சேம் டைம் ஈவனிங் இந்த பர்சன் இருந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டக்கூடாதா இறைவா, எனக்கு ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் பண்ணி எனக்கு லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் ஒரு செகண்டில் ஷார்ட் அவுட் ஆகிருந்துக்கி கொள்ளலாம். ஓகே. ஏன்னா இவருக்கு உங்கள் ட்ரஸ்ட்டை இவருக்கு பிரேக் பண்ணதால உங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கோ இல்லைங்க மறுபடியும் அந்த லவ்வை ஷேர் பண்ணுறதுக்கோ இவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா இவருக்கு ஒரு இவர் பண்ணது நினைக்க கூட ஒரு டைமில் இவருக்கு அத்தனை மாத்திரம் கில்ட்டாக இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. பயங்கர கில்ட்டாக ஃபீல் ஆகுது இவருக்கு. இந்த ஈவினிங் டைமில் இவருக்கு தோன்ற விஷயம் யாரும் இல்லாத இடத்துல ஒன்று அலறி விடிச்சு கற்றுனா கொள்ளலாம். இவர் பண்ண விஷயங்களெல்லாம் இவர் திங்க் பண்ணிவிட்டு யாரும் இல்லாத இடத்துல என் வழியே மீறி ஒன்று அலறி விழிச்சு நான் கற்றுனா கொள்ளலாம். அத்தனை மாத்திரம் இவருக்கு கில்ட்டு ஃபீல் ஆகுது. ஓகே. உங்கள் ட்ரஸ்ட்டை இவர் பிரேக் பண்ணிவிட்டு போயிட்டாரேன்னு ஏதாவது ப்ரேயர் பண்ணுறாரு, நல்ல ப்ரேயர் பண்ணுறாரு, ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடந்து மறுபடியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரீகண்டினியூ ஆகாதான், மறுபடியும் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் கொண்டு வந்து விட மாட்டிங்களா, நல்ல ப்ரேயர் பண்ணுறாரு இவர். மறக்க ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணாலும் சொல்லவே மாட்டேன். மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுறாரு, மறக்க ட்ரை பண்ணுறாரு. பட் இவருக்கு இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியல, மூவ் ஆன் ஆகலை. இவர் ஆக்சுவலி ஃபீலிங்ஸ் எமோஷன் கூட ஃபைட் பண்ணி டோட்லி டயர்ட் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு இனி இவருக்கு தெரிஞ்சு போயிட்டு இனி இதை மறக்கவும் முடியாது, இதை விட்டு விலகவும் முடியாது. ஏதோ இந்த போஸ்ட்டு கூட எனக்கு ஒரு முன்ஜென்ம பந்தம் ஃபீல் ஆகுது, ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, யாருக்கிட்டே இல்லாத ஒரு அட்ராக்ஷன், ஒரு அட்ராக்ஷன். இவர் ஆக்சுவலி எஃபோர்ட் கொடுத்துட்டு உண்டு உங்களை மறக்கிறதுக்கு வேண்டாங்கிறல, ஏன்னா கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக தான் கொண்டு போகணும். நீங்கள் இங்கே ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறத பார்க்கும்போது இவருக்கு பயம் வந்துட்டு உண்டு. இதனால் எனக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும், ஃப்யூச்சரில் நீங்கள் கட்டாயம் ப்ராப்ளம் பண்ணுவீங்க. இவர் பயந்து ஓடிட்டு உண்டு. ஓகே. பட் இவருக்கு இவர் மறக்க ட்ரை பண்ணி அது ஃபெயில் ஆகிட்டு உண்டு. அதுக்கப்புறம் இவருக்கு எனக்கு இதுக்கு மேலே எஃபோர்ட் கொடுக்க என்னால் முடியாது, எனக்கு லைஃப்பில் என்ன நடக்கணும் தெய்வம் முடிவு பண்ணணும், அதுதான் நடக்கும், அது நடக்கட்டும். மேபி தெய்வத்துக்கு கடைசி வரைக்கும் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி இஷ்டம் போகல, அதனால எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரவும் முடியல, உள்ளே போகவும் முடியல, குதிக்கவும் முடியலை, சாப்பிடவும் முடியலை. அதனால் தெய்வம் நினைக்கிற மாதிரி நடக்கட்டும் ஒரு தோட்டில் இவர் லைஃப்பில் கடந்து போயிட்டுருக்காரு. ஓகே. இவருக்கு நம்ம சுவாசிக்கிறது மாதிரி இவர் எப்பவும் இவருக்கு ஒரு 5 minutes டைம் கிடச்சா கூட இவர் உங்களே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நான் சொல்ல போனால் ஓகே. കാരണം இந்த ஒரு பர்சன் எமோஷனலி அത്രമാത്രം வீக் ஆகும், ഇവർ എമോഷണലി ഡൗൺ ആയിട്ടുണ്ട്. എനിക്കിങ്ങനെ തോന്നുക പല ടൈം ഒരു റിലേഷൻഷിപ്പെ കുറിച്ച് എനിക്ക് ഒരു ക്ലാരിറ്റി കേൾക്കக்கூடிய ஒரு டைமில் இல்லைங்க ஒரு ஸ்டெபிலிட்டி கேட்கக்கூடிய ஒரு டைமில் இவர் பல டைம் ஃப்ரெண்டு, நம்ம நல்ல ஃப்ரெண்டு. அப்படி இல்லைங்க இங்கே பாரு இந்த ரிலேஷன்ஷிப் யாருக்கு தெரியக்கூடாது, சீக்ரெட்டாக கொண்டு போகணும். பல டைம் இவர் உங்களை ஹர்ட் ஆக்கியிருக்கலாம். நீ இதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன், அளவோடு இருந்துக்க, ஒரு லிமிட்டேஷனோடு இருந்துக்க, எப்படி நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், பட் எனக்கு இது நீ வேணும்.
ഇവർ എമോഷണലി ഉங்களை അത്രമാത്രം ഇവർ പല ടൈം ഹേർട്ട് ആക്കിയിട്ടുണ്ട്. അപ്പോൾ இந்த ஒரு செப்பரேஷன் இவர் எமோஷனலி ஹர்ட் ஆகிட்டு இவர் எமோஷனலி டவுன் ஆகிட்டு ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் எத்தனை மாத்திரம் எமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பல டைம் வந்து உங்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம், பல டைம் உங்களை எமோஷனலி ஹர்ட் ஆகியிருக்கலாம், நீங்கள் எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுற ஒரு டைமில் இந்த பர்சன் அவைலபிளாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகே, பட் எனக்கு என்ன தோணும், இந்த ஒரு செப்பரேஷனில் நீங்கள் எத்தனை மாத்திரம் எமோஷ்னலி சஃபர் பண்ணிட்டு அதே பெயின் இந்த ஒரு பர்சன் ஃபேஸ் பண்ணிட்டுருங்க, கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா இவருக்கு லைஃப்பில் ஒரு லவ், ஒரு ரொமான்ஸ், ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷன் சொல்கிற இடத்துல நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க. ஓகே, உங்ககிட்ட ஃபீல் ஆனால் அந்த ஒரு அடிக்ஷன் இவருக்கு வேறு யார்கிட்ட தோணவும் மாட்டேங்குது, ஃபீல் ஆக மாட்டேங்குது, இவருக்கு மைண்டில் வேறு யாரும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படக்கூடிய ஒரு டைமில், எமோஷனலி இவருக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தேவைப்படக்கூடிய ஒரு டைமில் இங்கே நீங்கள் அவைலபிளாக இல்லை இந்த ஒரு சுச்சுவேஷனில். ஸோ அது இவருக்கு ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு ஃபீல் ஆகிற ஒரு அடிக்ஷன் இவருக்கு வேறு யார்கிட்ட, அதான் சொல்ல உங்ககிட்ட ஃபீல் ஆகிற ஒரு லவ், ஒரு ரொமான்ஸ், ஒரு அடிக்ஷன் இவருக்கு வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகிட்டு இல்லை. அப்போ இவருக்கு சம்டைம் இவர் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும் போதோ இல்லைங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதோ இல்லைங்க லைஃப்பில் தடுமாற ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய ஒரு டைமில் உங்கள் கூட பேசினா இல்லைங்க உங்கள் கூட ஒரு சேட்டிங்கில் இருந்தா இல்லைங்க உங்கள் கூட மீட் பண்ணி ஒரு கம்யூனிகேஷன் பண்ணால் இவருக்கு அது ஹீல் ஆகும்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, பட் அது கரண்ட்லி அது நடக்காத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அது மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிட்டு என்ன ஆகிட்டு இல்லைங்க இவர் அந்த ரிலேஷன்ஷிப் வேணாடு இவர் போயிட்டு. ஸோ அப்போ இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஏன்னா இவருக்கு வேணுங்கிறோட இவர் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைம் இங்கே மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியாத சுச்சுவேஷன் உருவாகிட்டு பயங்கர கில்ட் இவருக்கு ஃபீல் ஆகுது. இவர் பண்ண விஷயங்கள் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு அத்தனை மாத்திரம் இவருக்கு கில்ட்டு ஃபீல் ஆகுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் போஸ் இந்த ஈவினிங் டைமில் சிந்திச்ச விஷயம் இவர் கரண்ட்லி இவருக்கு கரியராக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் உண்டு, கரியர் ப்ராப்ளம் உண்டு நம்ம சொல்லலாம். மேபி மணின்னு ஒரு விஷயம் இவருக்கு லைஃப்பில் வருது, அது எந்த வேகத்தில் போகுது, அது இவரோட கையில் அது தங்க மாட்டேங்குதான் இருக்கலாம். இனிமேல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இவரை ஃபேஸ் பண்ணிட்டு இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணனால தான் நமக்கு லைஃப்பில் எல்லாமே தப்பாக நடக்குது போல், லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது போல் இவருக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப இன்னசென்ஸ் ஆகும். ஓகே, ரொம்ப இன்னசென்ஸ் நீங்கள் இன்னசென்ஸ்னு ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாக வந்துடும். இந்த பர்சன் ப்ராக்டிக்கல் அப்படின்னா நீங்கள் எமோஷனல் ஆகும். இந்த ஒரு பர்சனை நீங்கள் அத்தனை மாத்திரம் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு பட் இது ஒரு பர்சன் உங்கள் ட்ரஸ்ட்டை இவர் உங்கள் ட்ரஸ்ட்டை இவர் உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணி போயிட்டு இவரை பொறுத்த மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் சீக்ரெட் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், அதனால் ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்டாக கொண்டு போகலாம். பட் நீங்கள் ரொம்ப எமோஷனலி அட்டாச் ஆகக்கூடிய ஒரு டைம் இந்த பர்சன் பேடிச்சுட்டு ஓடிட்டு வேண்டாம், இன்னும் ஃப்யூச்சர் எனக்கு கட்டாயம் ஒரு ப்ராப்ளம் வரும், நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி விடுவீங்க, இவர் பேடிச்சுட்டு ஓடிட்டு பட் இவருக்கு அந்த இடத்துல உங்கள் ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டு. ஓகே, இவருக்கு அதுதான் தோணுது. எனக்கு மேபி ஸ்டார்டிங்லி என்னோடய சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே தெரியும், கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு ஒரு ப்ராமிசஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி தான் கொண்டு போயிட்டு அடிக்கடி உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு உங்கள் ட்ரஸ்ட்டையும் பிரேக் பண்ணிட்டு. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு லைஃப்பில் இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும் நடக்கிறது ஒன்றும் ப்ராப்பராக அமைய மாட்டேங்குது. உங்களுக்கு துரோகம் பண்ணனால தான் அந்த ஒரு பர்சனுக்கு லைஃப் இந்த மாதிரி ஆகிட்டு ஒரு ரியலைசேஷன் இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிடும். அதனால தான் இவர் கரண்ட்லி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. ஃபினான்ஷியலி இவர் டவுன் ஆகிட்டு இதை ஃபீல் பண்ணாடு இவர். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு பர்சனோட உங்களோட தாட்ஸாக இருக்கட்டும், எனர்ஜிஸாக இருக்கட்டும், இந்த பர்சனுக்கு அத்தனை மாத்திரம் இது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இவருக்கு ஃபீல் ஆகுது. இவர் ஆக்சுவலி இந்த உங்களோட மெமரிஸ், உங்களோட தாட்ஸ், உங்களோட எனர்ஜிஸ்லேருந்து இவர் ஒழிச்சோட ட்ரை பண்ண, இவர் மூவ் ஆனாக ட்ரை பண்ணுறாரு, எனக்கு இதில் இவர் ஹீலாக ட்ரை பண்ணுறாரு. ஓகே, பட் இங்கே எதுவும் நடக்க மாட்டேங்குது, அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா இவருக்கு அத்தனை மாத்திரம் இன்டென்சிட்டி உங்க கூட ஃபீல் ஆகுது. நமக்கு ஃபாஸ்ட் லைஃப்ஸ் ஒரு கார்டு நமக்கு டேரெக்டாகவே வந்துட்டு. இவர் உங்களுக்கு ஒரு சாரி கேட்பார், இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு சாரி மெசேஜ் வரும், இல்லைங்க இவரோட தப்பை ஒத்துப்பார். ஓகே, மேலே மிஸ்டேக் இருக்குது, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இவருக்கு இப்போ கரண்ட் இவர் எமோஷனலி ரொம்ப இவருக்கு லைஃப்பில் நடக்கிற சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், இவர் எமோஷனலி ரொம்ப டவுன் ஆகும். எமோஷனலி இவர் அத்தனை மாத்திரம் சஃபர் பண்ணிட்டுருக்காரு. நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் இவர் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி போகக்கூடிய ஒரு டைமில் இவர் எத்தனை தூரம் எமோஷனலி உங்களை ஹர்ட் ஆக்குனார், எத்தனை தூரம் உங்களை அவாய்ட் பண்ணுவார், அத்தனை தூரம் இவர் இப்போ கரண்டி அவாய்ட் பண்ணிட்டு அந்த ஒரு பெயின் இவர் அனுபவிச்சுட்ருக்காரு. அதனால தான் உங்கள் வேல்யூ பற்றி இவருக்கு மனசில் நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பீங்க அது நினைக்கக்கூடிய ஒரு டைம்லேயே இவருக்கு கில்ட்டி ஃபீல் ஆகுது. இவர் அந்த ஒரு சுச்சுவேஷனை இவர் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது உங்களோட வேல்யூ பற்றி இவருக்கு மனசில் ஆகுது.
நான் அப்போ நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்று எத்தனை தூரம் ஹர்ட் ஆக்கிப்போ அது உனக்கு எவ்வளோ தூரம் வலிச்சிருக்கோம்ல. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேறு ஒரு லவ்னு ஒரு மெசேஜ் வேறு ஷேர் பண்ணணும்னு தோணிட்டு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு ஒரு தோணிட்டு. பட் உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணதும், உங்களை திட்டினதும், உங்களை ஹர்ட் ஆகுன்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் வேணுமா வேண்டாமா, இப்போ போகிறதா போகக்கூடாதா, இவருக்கு ஒரு டவுட் ஆகும் அந்த இடத்துல. அதான் ஏதாவது யூனிவர்ஸ் மேஜிக்கல் மிராக்கிள் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீகண்டினியூ பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது கிரியேட் ஆகாது இவர் ப்ரேயராக பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. ஒரு சில பர்சன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கலாம் உங்களை நினச்சி. ஒரு 24/7 உங்களை திங்க் பண்ணுற ஒரு விஷயம் இங்கே மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகலாம். சம்டைம் உங்கள் கண்ணில் தண்ணி வருது, இல்லைங்க ரொம்ப மூட் ஸ்விங்காக ஃபீல் ஆகுது, இல்லைங்க அழனும் தோணுது உங்களுக்கு, இல்லைங்க யாரும் வேணாம் தனியாக இருக்கலாம்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு 24/7 திங்க் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு இங்கே ட்ரிகர் ஆகுது, மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஓகே. இவருக்கு இப்போ கரண்ட்லி உங்கள் கூட செலிப்ரேஷன் பண்ணணும், உங்கள் கூட மனசை விட்டு பேசணும், ஃப்ரீயாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் இவருக்கு தோணுது. அதனால் இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சாரி கேட்டு இவரை பொறுத்த மட்டும் சாரி கேட்டால் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் இவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் ரொம்ப இன்னசென்ஸ், நீங்கள் எப்போ வந்தாலும் ஏற்றுப்பீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீகண்டினியூ பண்ணணுங்கிற ஒரு தோட்டத்தை அந்த போஸ்ட் ஈவினிங் டைமில் சிந்திச்சுட்டு உண்டு. ஓகே. இவருக்கு மேபி ஏதாவது ஒரு கைடன்ஸ் இவருக்கு கிடச்சிட்டு உங்களை பற்றி ஏதாவது பாசிட்டிவான ஒரு கைடன்ஸ் இவருக்கு கிடச்சிட்டு இவருக்கு உங்கள் கூட ஃபீலான ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு வேறு யார் கூட ஃபீல் ஆகிடும். மேபி எனக்கு இது தோணுதுன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க யூனிவர்ஸாக இருக்கட்டும், இவருக்கு உங்களை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு கைடன்ஸ் கிடச்சிட்டு இவருக்கு கூட லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் இவர் ஹாப்பியாக இருந்துட்டு இவருக்கு கூட நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு பர்சன் கர்மாவை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவருக்கு ஏன் உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாத இவரோட தோட்டம் என்ன பண்ண யூனிவர்ஸ் ஒன்று என் கண்ணில் காட்டாமல் இருந்திருக்கலாம், இல்லைங்க அது என் லைஃப்பில் வராமல் இருந்திருக்கலாம். இப்படி என் கண்ணில் கொண்டு அவளையே காட்டிட்டு எனக்கு மேரேஜ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிட்டு எனக்கு கூட ஒரு டைம் ஹாப்பி நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் அது சீக்கிரட்டாக தானே கொண்டு போக வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது. அது ஒரு மேரேஜில் வரலன்னு சொல்லும்போது இவருக்கு அது ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு எஸ். இவருக்கு தோன்ற விஷயம் அட்லீஸ்ட் நான் அவளுக்கு நம்ம கமிட்மெண்ட் மேரேஜுங்கிறது ரெண்டாவது விஷயம். அட்லீஸ்ட் நான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு போயிருக்கலாம். லைஃப் லாங் நான் அவளோட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். எல்லாத்துலேயும் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஒட்டுமொத்தமாக நம்மளை விட்டுட்டு வெளியே வந்தது பெரிய தப்புங்கிற ஒரு விஷயம் இவருக்கு இப்போ ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு உங்ககிட்ட ஃபீலான ஒரு எமோஷனல் சப்போர்ட், ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகிட்டு இல்லை. இவருக்கு இப்போ கரண்ட்லி இவர் இந்த ஒரு எமோஷனல் ஸ்ட்ரகிள் ஸ்பேஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் தெரியுது. நம்ம எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நம்ம எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே இங்கே மனுஷனுக்கு என்றைக்காவது ஒரு நாள் டவுன் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த ஒரு டைமில் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்மக்கிட்ட இருந்தாங்க அப்புறம் அந்த ஒரு பெயின் நமக்கு அந்த இடத்துல ரிலீஃப் ஆகும், நமக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கும் இல்லைங்க. நம்ம அந்த இடத்துல ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு சப்போர்ட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். நமக்கு அது எப்பேற்பட்ட ஆளாக நமக்கு ஒரு சப்போர்ட் வேணுங்கிற ஒரு கர்மா இவர் இந்த ஒரு சுச்சுவேஷன் இவர் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் இவருக்கு லைஃப்பில் வேணும். அப்புறம் நான் ரிலேஷன்ஷிப்பை எந்த பார்க்காம இருக்கணும், லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும் ஓகே. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒருபோது நான் எந்த பார்க்காம இருந்திருக்கணும். நான் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி என்னோட கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் அவள் இருந்திருக்க பார்த்தாலே ஓகே. பட் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் கேட்டிங்க அப்படின்னா இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ இப்போ மறுபடியும் ரீகண்டினியூ பண்ணுவாங்க. இவருக்கு உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணுங்கிற ஒரு தாட் இவருக்கு மைண்டில் உண்டு. இவர் மன்னிப்பு கேட்பார், மன்னிப்பு கேட்டு சாரி கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீகண்டினியூ பண்ணுவார். ஓகே. கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு மைண்டு ஓகே இல்லை. இந்த பர்சன் மைண்டில் சிந்திக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நான் ஏன் 24 நான் அவளை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்கேன், என் மைண்டு ஏன் அவளை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்குது, எனக்கு இதை விட்டால் எனக்கு வேறு எதுவும் தாட்ஸ் வராது, எனக்கும் அவனுக்கு என்ன பந்தம், நான் காலையில் எழுந்து நைட்டு உறங்குற வரைக்கும் அவளை பற்றியே திங்க் பண்ணிட்டுருக்கேன், அவளுக்கு எனக்கு என்ன பந்தம், அவள் இல்லைங்க லைஃப் கம்ப்ளீட் ஆகாதா, இல்லைங்க அவள் இல்லைங்க எனக்கு முன்னோட்டு நடக்க முடியாது, ஜீவிக்க முடியாதா. ஏன்னா நானும் அவளும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், எத்தனையோ நோ கான்டெக்டில் இருந்தாலும், பிளாக்கிங்கில் இருந்தாலும், செப்பரேஷனில் இருந்தாலும் நான் அவள் மெமரிஸில் நான் அவளை பற்றியே திங்க் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு அவனுக்கு இது ஒரு பந்தம் இருக்குது, முன்ஜென்ம பந்தம் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எத்தனையோ வாட்டி மறக்கணும்னு நினச்சி நான் அதுக்காக என் ஃபோட்டோ கொடுத்து நான் தோத்துட்டு உண்டே தவிர இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட மறந்துட்டில்லை. எனக்கு மறக்க முடியலை. இவருக்கு ஒரு ரியலைசேஷன் உண்டு ஒரு ஈவினிங் டைமில். ஓகே. எனக்கும் அவளுக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்குது, முன்ஜென்ம பந்தம் இருக்குது. அதனால தான் எனக்கு உங்களை மறக்க முடியல.
அதனால தான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மறுபடியும் ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு தாட்டுக்கு இவர் வந்துடணும். மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், மறுபடியும் உங்களுக்கு ஒரு லவ்னு ஒரு மெசேஜ் பண்ணணும், அதை ஷேர் பண்ணணும், மறுபடியும் ஒரு செலிப்ரேஷன் இவருக்கு லைஃப்பில் வேணுங்கிற ஒரு தாட் இவருக்கு இந்த ஈவினிங் டைமில் வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ மேபி வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஹீல் ஆக ட்ரை பண்ணுறீங்க, மெடிடேஷன் தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அதனோட எஃபர்ட்டாக இருக்கலாம். அதனால அந்த போஸ்ட்டுக்கு மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போன ஒரு ரியலைசேஷன் அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் வீடியோ பார்க்குறவங்க சேசிங்கில் போகாதுங்க, நீங்கள் ஹீல் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கலாம், பல ஹார்ட் பிரேக் நடந்திருக்கலாம், பல வலி வேதனை நடந்திருக்கலாம். அதில் நீங்கள் அதை நீங்கள் ஹீலாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கிளஞ்சிங்கிறது ஃபாஸ்ட் இருக்கா, நமக்கு டேரெக்டாக யாரோ ஒருத்தங்க ஒன்று நீங்களாக இருக்கலாம், இல்லைங்க அவங்களாக இருக்கலாம். முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சி நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதனால் முடிஞ்சு போன விஷயங்கள் நீங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணனால மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹாப்பினஸ் வராமல் இருக்குது. முடிஞ்சு போன விஷயங்கள் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க. திங்க் பண்ணனால ஒன்றும் நடக்க போகிறதுக்கு முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்லி நீங்களாக இருக்கலாம், இல்லைங்க அவங்களா இருக்கலாம், யாரோ ஒரு ஆள் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணுங்கிற ஒரு தோட்டம் 2 பேருக்கு இருந்தாலும் முடிஞ்சு போன விஷயங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு டைம் இப்போ வேண்டாம் அது ஒரு தடங்கள் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் மெடிடேஷன் மோடில் உட்காந்துட்டு முடிஞ்சு போன விஷயங்களை ஹீலாக ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஹீல் ஆகிற ஒரு பட்சத்தில் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஒரு தொடக்கம் வரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இனி நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். I letter important, F letter important, G letter important, M letter important, S letter important, H letter important, A letter important. ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட். எஸ், இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 22 இம்பார்ட்டன்ட், 33 இம்பார்ட்டன்ட், 38 இம்பார்ட்டன்ட், 35 இம்பார்ட்டன்ட், 39 இம்பார்ட்டன்ட், 25 important, 29 important, 23 important, 28 important. Okay, then 19 important, 18 important. இந்த ஏஜில் உங்களுக்கும் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 2 important, 3 important, 5 important, 8 important, 9 important, 19 important, 18 important. ஸோ இந்த நம்பர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் லாஸ்ட் மீட்டிங்கும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.